அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நலனுக்காக அதிமுக அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினியை திமுக அரசால் ஏன் வழங்க முடியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அருவப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூட மனமில்லாத அரசு திமுக அரசு என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 53 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி வந்து 4 வருஷம் முடிய போகுது. 5வது கடைசி பட்ஜெட் போட போறாரு. ஒரு லேப்டாப் இல்ல, கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எங்களால முடிஞ்சது, அம்மாவால கொடுக்க முடிஞ்சது, எடப்பாடியால கொடுக்க முடிஞ்சது. ஏன் இந்த ஸ்டாலினால கொடுக்க முடியல? என்ன எண்ணம்? எண்ணம் இல்ல, மனம் இல்ல.